யூடிஎஸ் செயலி எந்த அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது? இதற்கான பதில் ரயில்வே. அது ரயில்வே துறையினால் வெளியிடப்பட்ட ஒரு அமைப்பு தான், ஒரு ஆப் தான் வந்து இந்த யூடிஎஸ் அப்படிங்கிற செயலி. யூடிஎஸ் அப்படின்னா அன்ரிசர்வ்டு டிக்கெட்டிங் சிஸ்டம் அப்படி சொல்கிறாங்க. இது மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செயலி அமைப்பு தான். இதை டெவலப் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் அப்படின்னா சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த செயலி எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்து நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிட்டு வந்துடலாம். இன்கேஸ் நம்ம முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இருக்குது, அன்ரிசர்வ்டு கோச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து என்ன செய்யணும், அதை டிக்கெட் எடுக்கிறதுக்காக வந்து வருஷத்தில் ரொம்ப க்யூவில் நின்றுட்டுருப்போம். ஸோ அந்த கூட்டத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடிஎஸ் அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முன்பதிவு செய்யாமல் சாதாரண பயண சீட்டு டிக்கெட்டை வந்து புக் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட செயலி தான் இந்த யூடிஎஸ் செயலி. ஸோ இந்த செயலி வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம ரயில்வே ஸ்டேஷனை விட்டு குறிப்பிட்ட தூரம் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மற்றபடி நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு இந்த யூடிஎஸ் செயலி மூலமாக ஆப் மூலமாக வந்து டிக்கெட்டை வந்து இது பண்ண முடியாதுங்க. ஸோ இந்த செயலியை கொண்டு வந்தது ரயில்வே நிர்வாகம் தான். மின்சார ரயில்கள், விரைவு ரயில்கள், அப்புறம் பயண சீட்டு மற்றும் மாதாந்திர பயண சீட்டு, இந்த எல்லா வசதியும் வந்து இந்த யூடிஎஸ் செயலியில் வந்து இருக்குது. ஸோ இது மெயினாக கொண்டு வந்ததற்கான காரணம் என்னென்னா, நீண்ட நேரம் பயணிகள் காத்திருப்பதை தவிர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு செயலி தான் இந்த யூடிஎஸ் செயலி, அதாவது அன்ரிசர்வ்டு டிக்கெட்டிங் சிஸ்டம்.